பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டான். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். ஆண்டவரே, இது வரைக்கும் ஆண்டவரே, இது வரைக்கும் ஆண்டவரே, கண்ணின் மணி போல் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தினாரே. ஆண்டவரே கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே தெய்வமே இரக்கத்தின் ஆண்டவரையும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே. வெள்ளை மதிக்க முடியாத திரு ரத்தத்தினால் ஆண்டவரே, இது கல்வார் ரத்தத்தின் ஆண்டவரே, என்னை என் குடும்பத்தையும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ மூடி மறைத்து நீ பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கோடி நன்றி, கோடி நன்றி ஆண்டவரே. உலகில் இருக்கிற எல்லா ஆண்டவரே அபயங்களில் இருந்தும் எங்களை பாதுகாத்துள்ள ஆண்டவரே. எல்லா பிசாசுடைய கட்டுகளில் எங்கள் விடுதலை கொடுத்துள்ள ஆண்டவரே. அப்பா உடைய கருத்தங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விடைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவரே, இந்த காடுகள் ஆண்டவரே என்னுடைய குற்றங்கள் என்னுடைய பாவங்கள் ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை. அப்பா அந்த திருப்பாடல் 51 வாசித்தோமே ஆண்டவரை, அதன்படி ஆண்டவரை எங்கள் மீது இறக்க வையும் ஆண்டவரே. எங்கள் பாவத்தை முழுமையா கழுவியருளும் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களும் வெளியிட்டும் ஆண்டவரே. எங்கள் சிந்தனையில் வந்த பாவங்கள், கண்களில் வந்த பாவங்கள், நாவில் வந்த பாவங்கள் ஆண்டவரே, எங்கள் செயலினால் வந்த பாவங்கள் எல்லா பாவத்தையும் ஆண்டவரே இந்த காடு வெளியில் கருத்தில் ஒப்புக்கிடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை தகுதி உள்ள ஆராதனையாக மாற்றித்தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆராதனையாக மாற்றி கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தெய்வமே, இப்படி கருத்துக்களை ஒப்புக்கிடுகிறோம் ஆண்டவரே. அப்பாவை ஒப்புக்கிடுகிறோம் ஆண்டவரே. தூயவரே, இப்படி கருத்தில் ஒப்புக்கிடுகிற ஆண்டவரே. நீ எப்படியாக நீ பெரிய காரியங்களை செய்து தருவதற்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த காலைகளில பரிசுத்த ஆவியானவர்களை மத்தியிலே ஆல்ரெடி சொல்லி கேட்போமா? பாவத்தை மன்னித்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியான மத்தியில் செயல்படும்படி கேட்போமா? உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையை இந்நேரம் பொழியும் ஐயா. ஆண்டவரே, உன்னத வல்லமையங்களை நிரப்புங்க ஆண்டவரே. பரலோக வல்லமையங்களை நிரப்ப ஆண்டவரே. இந்த கால வேளையில ஒவ்வொரு ஆவிக்குள்ளாக மாற்றட்டும் ஆண்டவரே. உழந்து போன எலும்புகளாலே, உழந்து போன எலும்புகளால் உலரப்பட்ட எங்களிலேந்து வீர சேனையாய் மாற்றிடும் உயிர் தரும் ஆவியை தந்து வீர சேனையாய் மாற்றிடும். ஒவ்வொருக்கும் இறங்கும் ஆண்டவரே. உழைந்து போன எலும்புகளை போல இருக்கிற எங்களை ஆண்டவரே ஒரு ஆவிக்குள்ளாக மாற்றும் ஆண்டவரே. உயிர் உள்ள ஆவியாண்டவரே எங்களை நிரப்பும் ஆண்டவரே. வீர சேனைகளை மாற்றும் ஆண்டவரே. அபிஷேக வல்லமைகள் மூடும் ஆண்டவரே. ஒரு வாக்கு தத்தங்கள் நிறைவேறுபடியை ஒப்புக்கிடும் ஆண்டவரே. ஒரு வாக்கு தத்தங்கள் நிறைவேறுபடி ஒப்புக்கெடுக்கிற ஆண்டவரே. அப்பா தகப்பன் இணை சென்றும் ஆண்டவரே 15 படி ஆண்டவரே நீ கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற உதவி செய்யப்படியா ஜெபிக்கிறாண்டவரே. அப்பா
தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உமது வாக்கின்படி ஆண்டவரை நாங்கள் செயல்பட வேண்டும் ஆண்டவரே. விருப்பத்தின்படி செயல்படும் ஆண்டவரே. உமது திட்டங்களை ஆண்டவரை கனிவோடு எங்களை ஏற்றி அதன்படி வாழ வேண்டும் ஆண்டவரே. அப்பா எங்கள் மீது இறக்க வையும் ஆண்டவரே. தாவீது மகனை எங்கள் மீது இறக்க வையும் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ கொடுத்த வாக்கு தத்தங்களை ஆண்டவரே நாங்கள் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே அப்பா தகப்பன் நீ கொடுத்த ஆண்டவரை கட்டளைகளை கடைபிடிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யட்டும் ஆண்டவரே. அப்போதுதான் ஆண்டவரே நீ கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் வாழ்க்கை நிறைவேறும் ஆண்டவரே. அப்பா அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. வாக்களித்த வல்லமையை பெந்தெகோஸ்தே நாளினிலே வாக்களித்த வல்லமையை பெந்தெகோஸ்தே நாளினிலே பொழிந்த இறைவா எங்களிலும் நிரம்பி வழிய செய்தருளும். பொழிந்த இறைவா எங்களிலும் நிரம்பி வழிய செய்தருளும். உன்னத வல்லமையே இறைவா எனக்கு தாரும். பரலோக வல்லமையே இந்நேரும் பொழியும் ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியாண்டவரே ஒவ்வொரு நாவை திறந்து விடுங்க ஆண்டவரே. ஆவியானவர் ஒவ்வொரு கண்களை மாம்ச கண்கள் அடைக்கப்பட்டு ஆவியானுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சிந்தனையிலும் ஆண்டு இயேசுவின் சிந்தனையாக மாறுபடி ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே. அதிகாலை வேளையில் ஆண்டவரே சமூகத்தில் வந்திருக்கிற அத்தனை பேர் மீது ஆண்டவரே விசேஷத்தை ஆவியை ஊற்றிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே விடியற் காலையில் ஆண்டவரே என் குரலை கேட்டுள்ள ஆண்டவரே வயகரையில் ஆண்டவரே உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருப்பேன் சொல்லி இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறாரே ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே ஆவியனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரே அதிகாலை வேளையில் ஆண்டவரே அப்பா அப்படி சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வழிமேல் விழி வைத்து எங்களை காத்து ஆண்டவரை காத்திடும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயிருள்ள தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியானவர் இறக்கையும் ஆண்டவரே. உயிருள்ள தெய்வத்தை பார்த்து சொல்லுமா ஆண்டவரே எங்கள் மீது இறக்கையும் ஆண்டவரே. ஆராதனை முழுவதும் ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க ஆண்டவரே எங்கள் பலன் தந்ததுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுமா. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி ஆவியாண்டவரே. நன்றி பரிசுத்த ஆவியாண்டவரே. அதிகாலை வெளிநாண்டவரே எங்களை தேடி வந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்ம அர்ப்பணிப்போமா. நம்ம ஒவ்வொருவரை அர்ப்பம் அந்த காலவெளியில் அர்ப்பணிப்போமா. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்பு மாட்டவர் சமூகத்துல பாவத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவனுடைய வல்லமையை பெற்றிருக்கிறோம். நம்மை அப்படியே ஒப்பு கொடுப்போம். சிலுவையில் குளிர்ந்து வருகிற ஒவ்வொரு வல்லமையும் நம்மை மூடிக்கொள்ளட்டும். இந்த வேலையில எல்லாருமாக ஆண்டவரே நீ ஒப்பு கொடுத்து சொல்லுமா. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா. எல்லாரும் கரங்களை உயர்த்திக் கொள்ளுமா. ஆண்டவரை பார்த்து கரங்களை உயர்த்தி நம்முடைய கரங்களை ஆண்டவருக்கு முன்பாக கரங்களை உயர்த்துமா. ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே.
ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை சுதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாள் நிரம்ப வேண்டும். ஆவியானவர் எந்த இடத்துல ஊற்றப்பட்டிருக்கிறாரோ உழந்து போன எலும்புகள் மீது ஆண்டு ஆவியான வல்லமை ஊற்றப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் அற்புதங்கள், அந்த இடத்தெல்லாம் அதிசயங்களைத்தான் ஆண்டவரே இந்த நாள் முழுதும் ஆண்டவரே, இந்த நிமிடம் முழுதும் ஆண்டவரே, அப்பா தகப்பனே முத நிலையை அறிந்து ஆண்டவரே, இயேசுவே இதயத்துக்கு ஏற்ற மகளாய் வாழ ஆண்டவரை உதவி செய்யும் என்று சொல்லி கேட்பாமா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாள் நிரம்ப வேண்ட எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் கேட்க விருப்பமில்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏத்த விருப்பமில்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜப வீரன் என்று எழுதும். ஆண்டவரே உடைய ரத்தத்தால் ஆண்டவரே, இயேசுவுடைய கல்வாரி ரத்தத்தால் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே, ஒவ்வொரு தலை மீதும் ஆண்டவரே, அப்பா ஒரே ஒரு சொட்டு ரத்தம் இறங்கிட்ட மாட்டவரே. அப்பா தகப்பன் இந்த ரத்தம் தெளிக்கப்படும் போது ஆண்டவரே, ஊற்றப்படும் போது ஆண்டவரே, நாங்கள் ஜப வீரர்களாக மாற்றுவோமே ஆண்டவரே, ஜப வீரர்களாக மாறி போவோமே ஆண்டவரே. ஆமாண்டது அதிகாலை வேளையில் ஆண்டவரே, எங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. இதை இரக்கத்தின் ஆண்டவரே, இரக்கத்துக்காக கெஞ்சி கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இரக்கத்தை ஊற்றிருக்கிற தெய்வமே கோடி நன்றி ஆண்டவரே. தூய் ஆவியான மத்தியிலே அசைவாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு ஜப வீரர்களை மாற்றிக்கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாலையில் ஆண்டவரே, பரம பிதாவின் முகத்தை யார் யார் பார்க்கிறார்களோ அவர்கள் உண்மையாகவே தேவ பிரசனத்தினால் மூடப்படுவார்கள். இந்த கால வேளையில் ஆண்டவரே, அப்பா பிதாவை நோக்கி பார்ப்போமா, இயேசுவை நோக்கி பார்ப்போமா, அவரை முகத்தை உற்று நோக்குமா, அவரை உற்று நோக்கி யாவரும் பிரகாசம் அடைந்தார்களே. ஆம் ஆண்டவரே, இந்த கால வேளையில் ஆண்டவரே, நாங்கள் உண்மை உற்று நோக்குகிறோம் ஆண்டவரே. வல்லமைகளை மூடும் ஆண்டவரே. அப்பா தகப்பனின் பிரசனங்கள் மூடப்படுவார்கள் ஆண்டவரே. அவர்கள் முகம் பிரகாசம் அடையும் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே. அப்பா அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இருந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, அதற்காக மிக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயிருள்ள தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே, கூடி நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை புதிய புதிய வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறதே, அதற்காக மிக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை மிகுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உலக மனிதர்களை போல் இல்லாதபடி ஆண்டவரே எங்களை பிரித்து எடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அதிகாலை வேளையில் ஆண்டவரே சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வமே, அதிகாலை வேளையில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வமே,
கோடி 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 நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உயிருள்ள தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. மனதிற்கும் உள்ளவரை கோடி 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 நன்றி ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூக்குரல் கேட்பவரே நன்றி, நன்றி ஐயா. என் கூக்குரல் கேட்பவரே நன்றி, நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி, நன்றி ஐயா. ஆண்டவரே, அதிகாலைகளில் ஆண்டவரே என்னுடைய கூக்குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, தகப்பனிகள் அதிகாலைகளில் ஆண்டவரே எங்கள் கூரைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அதுக்காக நன்றி என்று சொல்லுமா அப்பா, நன்றி என்று சொல்லுமா அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுமா அப்பா. உயிருள்ள தெய்வத்துக்கு நன்றி என்று சொல்லுமா. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவரின் நாவில வருகிற ஒவ்வொரு குரலையும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரே. அப்பாவுக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, 1 மணி நேரமாவது விழித்திருந்து உங்களால் ஜெபிக்க முடியாதா என்று சொல்லி அப்பாவுடைய சிஷ்யர்களை பார்த்து சொன்னீங்க ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, அந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே அப்பா தகப்பனும் திருப்பாதத்தில் வந்து ஆண்டவரே அப்பாவுடைய ஆண்டவரே வீர பெண்மணிகளாக இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் ஆண்டவரே அப்பா தகப்பனே தன்னால் முடிந்த அளவுக்கு ஆண்டவரே அப்பா குரலை உயர்த்தி ஆண்டவரே அப்பா துதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஒவ்வொரு குரலை கேளுங்காண்டவரே அப்பா, ஒவ்வொரு குரலை கேளுங்காண்டவரே. ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்காண்டவரே. ஒவ்வொருவருடைய நினைவெல்லாம் நீர் மாற்றும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய செயல்பாடுகளாம் மாற்றமாண்டவரே அப்பா தகப்பனே. ஒவ்வொருடைய சொல்கள் மாறுட்டமாண்டவரே. ஒவ்வொருடைய பேச்சு மாற்றமாண்டவரே. ஒவ்வொரு நடைகள் மாறுட்டமாண்டவரே அப்பா. இறக்க வைக்க மாட்டவரே, இறக்க வைக்க மாட்டவரே, இறக்க வைக்க மாட்டவரே. ஒவ்வொரு மாற்றமாண்டவரே அப்பா தகப்பனே. கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவரே கோடி நன்றி, ஆவியானவரே கோடி நன்றி. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. ஓ நிதானமா ஷரபரபரபரபா. ஹalleluya, 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 ஹalleluya. நாம் ஆண்டவர் எந்த அளவுக்கு அன்பு செய்கிறோமோ ஆண்டவர் அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம் எந்த அளவுக்கு அந்த ஆண்டவரை நெருங்கி நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17ஆம் வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன். எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன். என்னை அவளோடு தேடுகிறவர் என்னை கண்டுபிடிப்பார்கள் என்று சொல்லி சொன்னீங்க ஆண்டவரே. அப்ப அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாலையில் ஆண்டவரே அவளோடு தேடிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே அத்தனை பேரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து உண்மை ஆண்டவரே. ஆண்டவரே அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. அதனால்தான் தாவீது சொல்லுகிறார். தாவீது 63:5 சொல்லுகிறது, அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றுவேன் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் இப்படியே சொல்லுகிறார். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் ஆண்டவரை போற்றுவேன் என்று சொல்லி சொல்லுகிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வார்த்தைகளை கொடுத்து கொடுத்து ஆண்டவனை போஷித்துக் கொண்டிருக்கிறாரே. ஆண்டவரை அதற்காக நமக்கு நன்றி என்று சொல்லுமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரை கோடி நன்றி ஆண்டவரே. பரலோக தகப்பனே கோடி நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சி மிகு குரலால் ஆண்டவரை உற்றைக்கு துதிப்போம் அந்த காலையில. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனிமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனிமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் வாய் உரைக்கின்றதை ஆண்டவன் நாவினால்
பாடுவதை ஆண்டவரே அப்பா என் இதழ்களால் ஆண்டவரை போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் ஆண்டவரே, வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்படி கோடி 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 நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்படி கோடி நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உயிருள்ள தெய்வமே உம்மை நன்றியோடு வச்சு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரீதாரா பாபா ஷபபா பாபா. புதிய வார்த்தைகளை கொட்டி காண்டவரே, ஒவ்வொருக்கும் புதிய வார்த்தைகளை கொட்டி காண்டவரே, புதிய அபிஷேகத்தால் நிரப்ப மாட்டவரே. அப்ப தகப்படி இறக்க வைக்க மாட்டவரே. அப்ப துள்ளி குதித்து ஆடி பாடி துதிக்கிற அந்த ஆற்றலை சக்தியை தாது மாட்டவரே. தாவீதை போல ஆண்டவரே ஆடி பாடிட்டு மாட்டவரே. அப்ப தேவ வேலைக்கு முன்பாக ஆண்டவரே தாவீது ஆடி பாடி துதித்தது போல ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ள மாட்டவரே. ஆவியானவரே இவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியானவரே இவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன், அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே ஆராதிக்கின்றேன், கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், யெகோவாயிரே ஆராதிக்கின்றேன், எல்லாமே பார்த்து கொள்வேன், யெகோவாயிரே ஆராதிக்கின்றேன், எல்லாமே பார்த்து கொள்வேன். ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம் முழு மனதோடு முழு ஆற்றலோடு முழு சக்தியோடு ஆண்டவரை நின்று ஆராதிக்கிறோமா, முழங்கால் போட்டு ஆராதி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், நம் உள்ளங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தை நம்மை அர்ப்பணித்துக் கொண்டே இருக்கிறோமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாலை வேளையில் ஆண்டவரே, அப்ப அந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்க மனிதன் விழிப்பதற்கு முன்பாகவே ஆண்டவரே அப்பா அப்படி சமூகத்தில் வந்து ஆண்டவரே ஆராதிக்கும்படி ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்தெடுத்தீங்க ஆண்டவரே. அப்ப அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ராயேல் ஜனங்கள் மீது ஆண்டவரே நீர் அக்கறை கொண்டது போல் ஆண்டவரே எங்கள் மீது அக்கறை கொண்டு ஆண்டவரே நீர் ஆசோத்தை மேல் ஆசோத்தை எங்கள் மீது ஊற்ற நீ வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதனால் தான் இஸ்ராயேல் ஜனங்கள் முன்பாக எந்த அரசுக்குள்ளும் எதிர்த்து நிற்க முடியவில்லை, எந்த அரசுக்கும் எதிர்த்து நிற்க முடியவில்லை, எந்த போர் வீரனும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆனாலும் கூட இஸ்ராயேல் ஜனங்களுக்காக நீ யுத்தம் பண்ணீர் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த கால வீடு ஆண்டவரே அப்பா தகப்பனை இறை இறக்க ஜப குழுவை சமுத்திரம் ஒப்புக்கிட்டு ஆண்டவரே அப்பா அத்தனை பேருக்காக நீ வாதாடி வழக்காடி நீ பெரிய காரியங்களை செய்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவரே நீ பொறுப்படுத்திக் கொள்கிற ஆண்டவரே, நீ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவரே நீ பொறுப்படுத்திக் கொள்கிற ஆண்டவரே. பாலை வண்டத்தில் ஆண்டவரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அத்தனை பேரையும் ஆசிரியர் ஆண்டவரே, ஒரு வார்த்தைக்கு எதிர்த்து நின்ற அத்தனை பேரையும் ஆண்டவரே அதே பாலைவனத்தில் ஆண்டவரை மடிந்து போனார்கள் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே உமது இறக்கம் பெரிதாண்டவரே, உமது இறக்கம் பெரிதாண்டவரே. மனம் போன போக்கில் நாங்கள் போகாதபடி ஆண்டவரே அப்பா நீ கொடுத்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே, ஆண்டில் கொடுத்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே இணை சட்டம் 15வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தின் படி ஆண்டவரே அப்பா தகப்பனே எங்கள் மீது இறக்க வைக்க மாட்டவரே, அப்பா எங்கள் மீது இறக்க வைக்க மாட்டவரே, அப்பா எங்கள் மீது இறக்க வைக்க மாட்டவரே, அப்பா தகப்பனே
தகப்பனே என் மீது இறக்கையும் ஆண்டவரே, இறக்கத்தையும் மனதிற்கையும் ஆண்டவரே, என் மீது இறக்கையும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல இனத்தாரை போல் ஆண்டவரே, அப்பா நாங்கள் இல்லாதபடி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே அப்பாவை ஆரோக்கிக்க ஆண்டவரே எங்களுக்கு இந்த கால விடை தந்தீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயிருள்ள தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மலைகள் விலைகளால் கொண்டு நிலைபெற்றோம் என் அன்பு மாறாது என்று சொல்லி ஆண்டவரே. உமது அன்பினாலே நிரப்ப மாட்டவரே, உமது அன்பினாலே நிரப்ப மாட்டவரே, அபிஷேகத்தால் நிரப்ப மாட்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே கோடி நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் நம்முடைய ஆராதனை, நம்முடைய துதி பலிகளை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான், அப்பா, அப்பா உங்களுக்கு தான், அப்பா, அப்பா உங்களுக்கு தான். எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய், எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான். எல்ரோயி, எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தன், பரிசுத்தன் பரலோக ராஜாவே. பரிசுத்தன், பரிசுத்தன் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர், பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர், பரிசுத்தர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆரா. இந்த காலை வெளியில கூட ஆண்டோட சமூகத்துல ஆண்டோடைய விண்ணக தூதரோடு சேர்ந்து ஆண்டவரை இந்த காடு வெளி ஆண்டவரை முழுமையாய் அர்ப்பணித்திருக்கிறோம் ஆண்டவரை. இந்த காடு வெளியில் ஆண்டவரை அப்பா எங்கள் மத்தியிலே அஸ்வாடி கொடிதீர் ஆண்டவரை. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எசாயா 40:31 வார்த்தையின்படி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல
ரெக்கைகளை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவார்கள், களப்படியார், நடந்து செல்வார்கள், சோர்வடையார் என்று சொல்லி எசாயா இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியாண்டவரே, 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 இந்த காடுகளில் ஆண்டவரே கழுகையை போல ரெக்கைகளை விரித்து ஆண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா தகப்பனை ஆரோக்கிய ஆண்டவரே அப்பா எங்கள் பல தந்திகள் ஆண்டவரே அப்பா தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயிருள்ள தெய்வத்தை உயிருள்ள மனிதர்களாக நாங்கள் ஆண்டவரே, உயிருள்ள மனிதர்கள் நாங்கள் ஆண்டவரே போய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, போய் போற்றிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, போய் மயன்படுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. பின்னக தூதர்கள் கூட்டம் ஆண்டவரே இந்த காணுவில் ஆண்டவரே எங்கள் மத்தியில இறங்கி வந்து ஆண்டவரே அப்பா தகப்பனே நீ பொறுப்படுத்திக் கொள்ளும்படி அச்சமிக்க ஆண்டவரே. பின்னக தூதர் கூட்டம் சகல புனிதர்கள் ஆண்டவரே எங்கள் மத்தியில இறங்கி வருட்டுமான காணுவில் ஆண்டவரே எல்லா அசதிகள் அஜாக்கிரதைகள் எல்லாம் வெள்ளக்கட்டும் ஆண்டவரே கேட்டு கேட்டு மந்தி போனவர்களா இல்லாதபடி ஆண்டவரே விவேகம் உள்ளவர்களால் எங்கள் ஒவ்வொருடைய மாற்றிவிட மாட்டவரே அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொரு புதிய படைப்பாக மாற்று ஆண்டவரே, புதிய படைப்பாக மாற்று ஆண்டவரே, புதிதாக பிறந்த குழந்தை போல எங்களை மாற்று ஆண்டவரே, புது வலிமையை பெற்றுக்கொள்களை மாற்ற மாட்டவரே, புதிய அபிஷேகத்தை நிரப்ப மாட்டவரே, காட்டாற்று வெள்ளம் போல் ஆண்டவரே எங்கள் மீது வலிமை ஊற்று ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருப்பாடு 46:7 வார்த்தை இப்படி சொல்லுகிறது, படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் கடவுள் நமக்கு அரணாய் இருக்கிறது, யாக்கோப்பின் கடவுள் நமக்கு அரணாய் இருக்கிறாரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள், நம் அரசருக்கு புது பாடலை பாடுங்கள் என்று சொல்லி என் திருப்பாடல் 47:6 சொல்லுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ நீ கபபபப ஷலபரபரபரமா நீ மததுக்கபரபரபரபர ஷலபரபரமா. ஆவியானவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுராஜா உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் கடவுளே, அனைத்துலகின் வேந்தர் அருட்பா தொடுத்து புகழ்பாடுகள் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தை திருப்பமா, எல்லாரும் உள்ளங்களை திருப்பமா, உள்ளத்தில் இருந்து ஆண்டவருக்கு ஆழத்தில் உள்ளத்தின் ஆழ்ந்து ஆண்டவரை போற்றுவோம் அந்த காணுகளில். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ நீ பாபா ஷல்பாத துரபா நீ பாத துரபா வரவு ஷலபத வரபரபரபரபா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ நீ தரப ஷலபரபரபா. அல்லேலூயா. அதிகால வெளியில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய கூடாரத்துக்கு வந்தீங்கள் ஆண்டவரே அப்பா தகப்பன் இரக்கத்தை வைத்தீங்கள் ஆண்டவரே, மனதுருக்கத்தை வைத்தீங்கள் ஆண்டவரே அப்பா போற்றுகிற சத்தத்தை கேட்டீங்கள் ஆண்டவரே. அதற்காக கோடி 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 நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்துமா, கரங்களை உயர்த்துமா, நம் சத்தத்தை கேட்டு ஆண்டுக்கு நன்றி சொல்லுமா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த காடு வெளியில ஆண்டவன் நம்முடைய உள்ளங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் துதிப்பதையும் நாம் அமர்ந்திருப்பதையும் ஆடுவதையும் ஆண்டவர் உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார். விண்ணகத்தில் இருந்து ஆண்டோட கண்கள் நம்மை பார்த்து கொண்டு சொல்லி திருப்பாடல் வாசிக்கிறோம். ஆம், இந்த காடுகளில ஆண்டவர் நம்மை உற்று பார்த்து கொண்டே தான் இருக்கிறார், நம்மை உற்று பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுமா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த காணுகளில் ஆண்டவரே அருமையான சகோதரி ஒப்புக்கொண்டாண்டவரை இறை செய்தி கொடுக்க வந்திருக்கிற அருமையான சகோதரி ஒப்புக்கொண்டாண்டவரை அவர் மீது வல்லமை ஊற்ற மாண்டவரை அபிஷேகத்தால் நிரப்ப மாண்டவரை அப்பா தகப்பனே அவர்களை தொடுங்காண்டவரை பயன்படுத்துங்காண்டவரை முழு குடும்பத்தை ஆண்டு பயன்படுத்துங்காண்டவரை அப்பா நீ இப்படி செய்யறதுக்கு நன்றி. இயேசு நாமத்தை ஜெபிக்கும் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையிலே நம்ம மறுபடியுமாக
இந்த நாளிலும் கூட இந்த நம்மளுக்கு கொடுத்த இந்த மாதத்துக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நாம் தியானிக்க போறோம். சகோதரி விரும்பினாங்க, ஜோசபின் சகோதரி, நம்ம திரும்பவும் அந்த வாக்கு தத்துவத்தை தியானிக்கணும். நம்ம எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை, இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். ஆகையால நம்ம எல்லாரும் அதை கவனமா நம்ம வசனங்களை கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்ளணும். இந்த வாக்கு தத்தமானது உபாகமம், அதாவது இணை சட்டம் 15:6. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த வாக்கு தத்தத்தை இந்த மாதத்துல நீங்க எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே, நாங்க சும்மா கேட்டுட்டு அதை விட்டு விடக்கூடாது சுவாமி. அதை பற்றி கொண்டு நாங்கள் ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எஸ்அப்பா, இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை ஆகணும் சுவாமி. ஆண்டவரே, வியாபாரத்துல, தொழில்ல, ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா, முன்னேற்றத்திலே இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் இந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து ஜெபித்து ஆண்டவரே ஜெயம் எடுக்கணும். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இறங்குங்க, இறங்குங்க. துதிக்கணும், மகிமை எல்லாவற்றையும் வச்சிருக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கடன் எப்போ நம்ம கொடுக்க முடியும்? நமக்கு இருந்தாதான் நம்ம கொடுக்க முடியும்ல. நீ ஆண்டவர் ஒரு ஆளுக்கு கொடுக்க சொல்ல, நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்னு சொல்றாரு இந்த வசனத்துல. நம்ம ஒருத்தர் 2 பேருக்கு இல்ல, ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நம்ம ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதே வசனத்துல 6ஆம் வசனத்துல, தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால், ஆண்டவர் ஆசீர்வதிச்சாதான் என்ன செய்ய முடியும்? நம்ம ஜனங்களுக்கு கடன் கொடுக்க முடியும். அதெல்லாம் நம்ம எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றாதான் மற்றவங்களுக்கு நம்ம கடன் கொடுக்க முடியும். அதே இணை சட்டம் உபாகமம் 28 அதிகாரம் 12 வசனத்துல இதே வாக்குத்தத்தம் இருக்குது. 28:12 யாரோ எடுத்தவங்க படிங்க. 28:12 பைபிள் வச்சிருக்கீங்களா? தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும், தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். கடன் வாங்காம இருக்கணும்னா, கடன் கொடுக்கணும்னா ஆண்டவர் என்ன செய்யணும்? ஏற்ற காலத்துல நம்ம தேசத்துல மழை பெய்யணும். அதனால நம்ம மழை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். நீ கையிட்டு செய்ய எல்லா வேலையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். என்ன தொழில் செய்தாலும், என்ன வியாபாரம் செய்தாலும், என்ன வேலை பார்த்தாலும் அதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் வதிச்சாதான் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆகையால ஆண்டவர் அப்பந்தான் என்ன செய்வாராம்? தன் பொக்கிஷ வானத்திலிருந்து வானத்தை திறப்பாரு. நமக்கெல்லாம் நல்ல மழையை தந்தாதான் செழிப்பு. இல்லாட்டா விவசாயம் ஒண்ணும் நடக்காது. விவசாயம் நடந்தாதான் எல்லா தொழிலும் நடக்கும்னு சொல்லி நமக்கு தெரியும். நம்ம சாப்பிட முடியும். திருப்தியா சாப்பிடணும்னா நல்ல மழை பெய்யணும். ஏற்ற காலத்துல மழை பெய்யணும். விதை விதைக்கும் போது மழை வேணும். விதை அறுக்கும் போது மழை வரக்கூடாது. அப்போ என்ன செய்யுது? மழை எல்லாத்தையும் கெடுத்துருது. தண்ணியில எல்லா பயிரும் கிடக்குது. அறுக்க வேண்டிய பயிரெல்லாம் தண்ணிக்குள்ள முங்கி கிடக்குதுன்னு பாக்குறோம்ல. இந்த காலத்துல அப்படியெல்லாம் நிறைய நடக்குது. ஆகையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஏற்ற காலத்துல மழை பெய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். அப்பதான் ஆண்டவருக்கு நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை தர முடியும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க முடியும். எல்லா ஜனங்களுக்கும் நம்ம கடன் கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம கடன் வாங்கவே கூடாது சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப கடமையா இருக்குது. ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு விதைத்தார், 100 மடங்காய் ஆசீர்வதித்தார்னு பார்க்கிறோம். யாக்கோபை ஆசீர்வதித்தான். அவன் வெறும் கோலும் கையுமா தான் நான் போனேன். ஆனா அவங்க மாமா வீட்டுக்கு போகும்போது ஒண்ணும் இல்லை, கோலும் கையுமா தான் போனான். ஆனா பெரிய பரிவாரங்களோட அவன் திரும்பி வந்தான்னு சொல்லி பாக்குறோம். அதே போல தாவீது சொல்லுவான், கரவலாடுகள் பின்னால தெரிந்த என்ன, ஆட்டுக்கு பின்னால ஆடு மேய்ச்சி தெரிந்த என்ன ராஜாவாய் மாற்றினான்னு சொன்னாரு. ஆகையில நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நான் இப்படி இருந்தேன், ஆண்டவர் என்ன இப்படி ஆசீர்வதித்தான்னு சொல்லணும்னு சொல்லி
ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாக்கோபுக்கு பெரிய ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி பார்க்கும்போது, யாக்கோபு வந்து அவங்க அண்ணன் கூட சண்டை போட்டுட்டு அண்ணன் கொண்டு போடுவாருன்னு மாமா வீட்டுக்கு ஓடி போனது நமக்கு எல்லாம் தெரியும். அங்க போய் 21 வருஷம் வேலை செஞ்சாரு. 7 வருஷம் கடினமான வேலை. முதல் மனைவிக்காகவும், 2வது மனைவிக்காக ராகேலுக்காகவும், லேயாளுக்காகவும், மந்தைகளுக்காகவும் 7 வருஷம். அப்ப 21 வருஷம் அவர் வேலை செஞ்சுட்டு அவர் திரும்பி வராரு. திரும்பி வரும்போது யாக்கோபு அவங்க அவங்க சொந்த தேசத்துக்கு, அவங்க அப்பா வாழ்ந்த தேசத்துக்கு வரும்போது வழியிலே யாப்போக்குன்னு ஒரு நதி இருந்து அந்த நதியை கடந்தவர் வராரு. அந்த நதியை கடந்து வரும்போது எல்லாரையும் என்ன செஞ்சாரு, நதியை கடக்க வச்சாரு. நதியை கடக்க வச்சுட்டு அப்புறம் இவர் தங்கி தனித்திருந்து எல்லா மனைவி, பிள்ளைகள், மந்தைகள், எல்லா வேலைக்காரங்க எல்லாரையும் முன்னால அனுப்பிட்டு இவர் தனியா இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான்னு சொல்லி பாக்குறோம். ஆதியாகமம் 32ஆம் வசனத்துல நம்ம அதை பாக்குறோம். ஆதியாகமம் 32:26 படிக்க. ஆதியாகமம் தொடக்க நூல் 32:26. ஆண்டவர் அப்போ அவர்கிட்ட போராடுறாரு. என்னை விட்டுரு, பொழுது விடிகிறது, ராத்திரியெல்லாம் போராடுறாரு, பொழுது விடிகிறது, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது அவன் 26ஆம் வசனத்துல சொல்லுறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விட மாட்டேன்னு சொல்லி அவரை பிடிச்சுக்கிட்டான். ஆண்டவர் பிரசன்னமா இருந்தாரு. அவன் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அங்க வந்திருந்தாரு. அவரை போக விடாம அவன் தடை பண்ணி கேக்குறான். அப்போ அவன் உன் பேர் என்னன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அவன் யாக்கோபுன்னு சொன்னான். அப்ப இனி யாக்கோபு இல்ல, உன் பேர் இஸ்ரவேல், நீ தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயேன்னு சொல்றாரு. அப்போ யாக்கோபு நீங்க உங்க பேரை நான் ஆண்டவரே கேக்குறான். அதுக்கு அவர் என் நாமத்தை நீ கேட்கிறியான்னு எதுக்கு கேட்கிறான்னு சொல்லிட்டு அவனை அங்கே ஆசீர்வதித்தார். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். 29ஆம் வசனம் சொல்லுறது, அங்கே அவரை ஆசீர்வதித்தா ஒளிய போக விட மாட்டேன்னு சொன்னா ஆண்டவர் அங்க அவனை ஆசீர்வதித்தார். அவன் என்ன சொல்றான்னா அந்த 30ஆம் வசனம் 32:30 என்ன சொன்னான்னு சொன்னா, யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல்னு சொல்லி அந்த இடத்துக்கு பெயர் போட்டான். ஆண்டவரை முகமுகமாய் கண்டா, உயிர் பிழைத்தேன். ஆண்டவரை கண்டா நம்ம செத்து போயிடுவோம், பயந்து செத்து போயிடுவோம்னு கூட நிறைய நேரம் எல்லாரும் நம்பினாங்க அந்த நாட்கள்ல. ஆனா நான் கண்டேன், உயிர் பிழைத்தேன், ஆனா கூட நான் உயிர் பிழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரை முகமாமாய் தரிசித்தார். அந்த அதிகாலை வேலை மாதிரி யாக்கோபும் அந்த அதிகாலை வேலையில ஆண்டவரோடு போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விட மாட்டேன். நம்ம போராடி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை தருவான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதே போல இந்த யோசுவாவுடைய சரித்திரத்துல பார்க்கும்போது யோசுவா வந்து மோசேக்கு பிறகு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துது அந்த யோசுவா வந்து மோசே மரித்து போனார், இவர் நம்ம என்ன செய்வோம் இனி அப்படின்னு சொல்லி யோசுவா கலங்கி தவிச்சிட்டு இருந்தாரு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு. இணை சட்டத்துக்கு அடுத்த நூல் யோசுவா. அந்த யோசுவா 1 அதிகாரம் 7 வசனம் யாரும் எடுத்தவங்க படிக்கலாம். இணை சட்டத்துக்கு அடுத்தது யோசுவா 1 அதிகாரம் 7 வசனம். இடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. நீ அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே, அப்பொழுதுதான் நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய் என்று சொன்னார். 8 வசனம். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதிலே எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு, அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். ஆமென். நம்ம வெற்றி காணணும்னா, நலம் பெறணும்னா என்ன செய்யணும்? நம்ம வந்து அவருடைய இந்த வேத புஸ்தகத்தை நம்ம என்ன செய்யணும்? வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நீ எப்பவும் அதுபடி அதை வாசி, அதுல எழுதி இருக்கிற எல்லாம் செய்யும்படி நீ கவனமாயிரு.
இரவும் பகலே அதை தியானித்து கொண்டு அப்பொழுதுதான் உன் வழியை வாய்க்கப்படுவாரு. அப்பொழுதுதான் நீ புத்திமானா இருப்பான்னு சொல்லியிருக்காரு. மோசையோடு இருந்தது போல, என் தாசனாய் என் மோசையோடு இருந்தது போல நானும் உன்னோடு இருப்பேன் நான் வாக்குத்தத்தம் பண்ணாரு. மோசை கற்பித்த நியாயப்பிரமாணம், இந்த இதுல இருக்கிற சட்டங்கள்லாம் நம்ம என்ன செய்யணும், அதை கவனமாய் அதை கடைபிடிக்கணும். நீ அப்பந்தான் நீ என்ன செய்வா, பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகுமிடமெல்லாம் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஆணையிட்ட அவர் தான் பங்கு போட்டு கொடுத்தாரு. 12 கோத்திரத்துக்கும் பங்கு போட்டு கொடுத்த மோசேதான் அவ்வளவு தூரம் நடத்தினாரு 40 வருஷமான. கடைசியில அந்த பொறுப்பு யாருக்கு வந்து யோசுவாக்கு. அப்ப யோசுவா வந்து யோசுவாக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்தாரு. நீ உன் வழிய வாய்க்க பண்ணணும்னா நீ என்ன செய்யணும், அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதை கடைபிடிக்கணும்னு சொன்னாரு. ஆகிய இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு நம்மிடத்துல வேண்டிக் கொள்வது, நம்மிடத்துல கேட்பதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும், நம்ம ஜெபிக்கணும். யாக்கோபை போல போராடி ஜெபிக்கணும். அப்ப நம்ம இந்த ஆசீர்வாதங்களை, இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த மாதத்துக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம ஒவ்வொருவரும் அதனால ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் வாசிக்கவும் தியானிக்கவும் கைக்கணும் எனக்கு பலன் தாருங்க என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவிட்ட கேட்டது போல நம்மகிட்டையும் கேட்கிறாரு. ஆகையால இந்த 2 காரியங்களையும் நம்ம இந்த நாள்ல நம்முடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள நம்ம கடைபிடிப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய நீர் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம், நீ கடன் கொடுப்பாய் ஆனா கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்ன ஆண்டவரே, நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் சொன்னீரப்பா. அந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாள்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க ஆண்டவரே. அப்பா, என் தொழில் முன்னேற்றம் இல்லையே, ஆசீர்வதிக்கப்படலையே, நஷ்டத்துல இருக்கனே ஆண்டவரே, எனக்கு கடன் அதிகமா இருக்கே, நான் என்ன செய்வேன் திகைத்துட்டு இருக்கேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இந்த நாள்ல நீ பேசி இருக்கிறீர் அப்பா. உம்மை விடாமல் பிடித்து கொள்ள வேண்டும் யாக்கோபை போல என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும், அதை தியானிக்கணும், அதை கடைபிடிக்கணும், இரவும் பகலா அதை தியானிக்கணும் சொல்லி தந்தீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி சொல்லுற ஆண்டவரே. ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. நாங்க இந்த காரியத்தை செஞ்சோம், நாங்க ஜெபித்தோம், நாங்க வேதத்தை தியானித்தோம், அதன்படி நடந்தோம் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாசத்துல நிறைவேற்றி தந்தார் என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ சிஸ்டர். நன்றி.